அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆஷா ஒர்க்கர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் பை நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இன் 2005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2005ஆம் ஆண்டு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தால் ஆஷா பணியாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஷா இன் ஹிந்தி மீன்ஸ் ஹோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியில் ஆஷா என்றால் நம்பிக்கை என்று பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆஷாஸ் வேர் chosen ஃபார் தி WHO டைரக்டர் ஜெனரல்ஸ் குளோபல் ஹெல்த் லீடர்ஸ் அவார்ட் இன் 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2005ஆம் ஆண்டு WHO இயக்குனர் ஜெனரலின் உலகளாவிய சுகாதார தலைவர்கள் விருதுக்கு ஆஷா பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆஷா ஒர்க்கர்ஸ்னா 2005 நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரூரல் பீப்புளோட டைரக்ட் லிங்க்ல ஹெல்த் வாலண்டியர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு ஹெல்த் டேட்டாவை மானிட்டர் பண்றது, பர்த் டேட்டா, டெத் டேட்டாவை வந்து அப்லோட் பண்றது, இந்த மாதிரியான டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ். அடுத்தது ஃபேமிலி பிளானிங், அதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றது, சைல்டு பர்த் பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றது, இம்யூனைசேஷன் பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸோட ப்ரிவென்ஷன், இது எல்லாமே பார்த்தோம்னா இவங்களோட பணிகளுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அதனாலதான் இவங்களை ஹோப் அப்படின்னு சொல்றாங்க. ஆஷா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஹிந்தியில என்ன பேருன்னா ஹோப் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? ஸோ 2020 நமக்கு கொரோனா லாக்டவுன் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல பொதுமக்களை வந்து வேக்சின் போட வச்சதுல இந்த ஆஷாவோட ஒர்க்கர்ஸ் வந்து ஆஷாவோட ஒர்க் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கும். அதனாலதான் இவங்களுக்கு 2022 இந்த அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ எதுக்காக இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆஷா ஒர்க்கர்ஸ் 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டப்ப ஹெல்த் வாலண்டியர்ஸாக தான் இருந்தாங்க. சரியா? அப்போ அவங்களுக்குன்னு சேலரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா அரசு ஊழியர்களுக்கு ஏற்ற மாதிரியான சேலரி வராது. சரிங்களா? ஒரு டெம்பரரி பேஸ்டு ஒர்க்கர்ஸாக இருக்கனால இவங்களுக்கு 10,000 15,000, அதுக்கப்புறமா இன்சென்டிவ்ஸ் வராது. அதுதான் அவங்களோட இன்கமாவே இருக்கு. நிரந்தர பணியாளர்கள் அவங்களை மாற்றணும் அப்படிங்கிறது நிறைய கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பின்னணியில பார்க்குறோம். மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? அடுத்தது, ரைசீனா டயலாக் ஆன் ஜியோபாலிட்டிக்ஸ் வில் பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவிசார் அரசியல் குறித்த ரைசீனா உரையாடல் எந்த நாட்டில் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா இந்தியாவில தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ், அதுக்கு இந்த ரெட் ஃபோர்ட், இந்த ரீஜன்லாம் பார்த்தோம்னா ரைசீனா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் நடக்கிறதுனால இது ரைசீனா டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இது இந்தியாவில் தான் நடக்கும். சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாடு's representation in லோக்சபா in terms of percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் சதவீத அடிப்படையில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சதவீத அடிப்படையில் பார்க்குறப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7.18% லோக்சபால பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது 543 சீட்ல 39 சீட்டு தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கு. அதாவது சதவீத அடிப்படையில் பார்க்குறப்ப 7.18% இருக்கு. சரியா? அடுத்தது, India's latest and most advanced air-to-air missile, Astra Mk3, has now been officially renamed as காந்திவா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் சமீபத்திய மற்றும் மிகவும் மேம்பட்ட வானிலிருந்து வான் ஏவுகணையான ஆஸ்ட்ரா Mk3 இப்போது அதிகாரப்பூர்வமாக காந்திவா என மறுபெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்தியாவில் ஏர் டு ஏர் மிசைல், அதாவது ஒரு ஜெட்ல இருந்து அனுப்பக்கூடிய ஒரு மிசைல், அது வந்து ஏர்ல இருக்கக்கூடிய இன்னொரு இலக்கை தாக்கி அழிக்கக்கூடும். சரிங்களா? ஸோ இந்த ஏர் டு ஏர் மிசைலோட இந்தியாவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரா Mk3 அப்படிங்கிறது. அதுக்கு இப்போ காந்திவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த லெஜெண்டரி பவ் ஆஃப் அர்ஜுனா ஃப்ரம் த மகாபாரதா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மகாபாரதத்தில் வரும் அர்ஜுனனின் புகழ்பெற்ற வில்லின் நினைவாக இது பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, consider the following statements. RBI will purchase rupees 1 lakh crore government securities in open market அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரிசர்வ் வங்கி திறந்த சந்தையில் ரூபாய் 1 லட்சம் கோடி அரசு பத்திரங்களை வாங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே வரும். சரிங்களா? குவான்டிடேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே வரும். ஸோ அந்த விஷயத்த பண்ண போறாங்க. 1 lakh crore அப்படிங்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, the measure will infuse liquidity in the banking system and control
இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை வங்கி அமைப்பில் பணப்புழக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இதை பண்ணுவாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.